ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஜானு. நான் ஒரு புது ப்ளே செட் வாங்கியிருக்கேன். அதில் என்னென்ன இருக்குன்னு அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். வரீங்களா? நாங்கள் பார்க்கலாம். இதான் நான் இருக்க ப்ளே செட். எப்படி இருக்குது? நல்லா இருக்குல்ல? இருங்க, இந்த கவரை பிடிச்சிட்டு வந்துடுறேன். அம்சம் இது கடையில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு, அதனால வாங்கிட்டு வந்தேன். இது நிறையா திங்ஸ் இருக்குது. இருங்க, நான் ஒன்று ஒன்றா காட்டுறேன். இதான் வந்து கிளாக் மாதிரி இருக்குது. குட்டியாக இருக்குது. கிளாக் மாதிரி வச்சுக்கலாம், வீட்டில் விளையாடுறதுக்கு அழகாக இருக்கும். இங்கே வச்சிடலாம். நெக்ஸ்ட் இதில் ஒரு குட்டி சேர் இருக்குது. இது நான் உட்காரதுக்கு பத்தாது, ஆனால் நல்லாயிருக்கு, விளையாடுறதுக்கு வச்சுக்கலாம். எல்லோ கலரில் இருக்குது. வேறு என்ன இருக்குன்னு பார்ப்போம். அப்புறம் இது ஒரு வாஷ் பேஷன். இதுவும் நமக்கு எட்டாது, ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. ஆனால் நம்ம ஹவுஸில் வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இது வச்சுக்கலாம், அழகாக இருக்குது. அப்புறம் இது இந்த ஃபயர்லாம் போட்டுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்கள்ல, அது மாதிரி போல். ஆனால் நம்ம இதை ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி பண்ணிடலாம். இங்கே ஒரு மிரர் ஒட்டிட்டோன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி ஆகிடும். இதுவும் நமக்கு எட்டாது, ஆனால் நல்லா தான் இருக்குது. இது பிளாஸ்டிக்குமே ரொம்ப மட்டமாலாம் இல்லை, கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. திக்கான பிளாஸ்டிக்காக தான் இருக்குது. ரொம்ப நாள் வச்சு விளையாடலாம், நல்லாயிருக்கும். அப்புறம் இது ஒரு பெட் மாதிரி இருக்குது. இந்த பெட்டு நல்லாவே இருக்குது, ஆனால் என்ன எனக்கு பத்தாது, ரொம்ப சின்ன பெட்டாக இருக்குது. சரி, நம்மளோட டாய்ஸ் எதுனா அதில் வச்சுக்கலாம். நல்லாயிருக்கு, நைஸ். க்ரீன் கலர் பெட்ஷீட் மாதிரியும் இருக்குது அது மேலே. அப்புறம் வேறு இது ஒரு குட்டி சோஃபா மாதிரி. இது நம்ம உட்கார முடியாது, ரொம்ப குட்டி சோஃபாவாக இருக்குது, ஆனால் நல்லாயிருக்கு. இதுவும் க்ரீன் கலரில் தான் இருக்குது, பெட் மாதிரியே, நைஸ். அப்புறம் இது ஒரு லேம்ப் அழகாக இருக்குல்ல. இது நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம டிவி சேனல் பக்கத்தில் வச்சுக்கலாம், அழகாக இருக்கும். வா, அப்புறம் என்ன இருக்குது, எங்கே பார்ப்போம். இது வந்து ஒரு குட்டி ஸ்டூல், சின்னதாக இருக்குது. எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இதை போட்டு இது மேலே ஏறி நிற்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது சோஃபா முன்னாடி செல்லாம். வேறு என்ன இருக்குது இதில். அப்புறம் இது ஒரு டேபிள் மாதிரி இருக்குது. இது டைனிங் டேபிள் மாதிரி இருக்குது. இது சாப்பாடெலாம் வச்சு சாப்பிட்டுக்கலாம், அந்த மாதிரி இருக்கும் போல். அந்த எல்லோ கலர் சேர் இருக்குல்ல, அதை இது முன்னாடி போட்டுட்டு உட்காந்துக்கலாம், நல்லாயிருக்கும். நல்லா இருக்குல்ல, குட்டியாக டைனிங் டேபிள் மாதிரி இருக்குது. அவ்வளோதான், இவ்வளோ தான் இந்த பாக்ஸில் இருந்துச்சு. ஆனால் எல்லாமே நல்லா தான் இருக்குது. நம்மளோட டாய் ஹவுஸில் வைக்கிறதுக்கு எல்லாமே அழகாக இருக்கும், சூப்பராக இருக்குல்ல, எனக்கு பிடிச்சிருக்கு. ஹே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ளே செட்டில் இருக்க எல்லா திங்ஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.